ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளார என்னென்ன செடி எவ்வளோ வளர்ந்துருக்குது, அப்புறம் காய்கறி என்ன அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா. இது எல்லாருமே ரேஷன் கடையில் நம்ம கரும்பு வாங்கியிருப்போம் இல்லைங்களா. கரும்பு, அரிசி, சர்க்கரை எல்லாம் வாங்கினோம். அதில் வந்து தாங்க கரும்பில் பார்த்தீங்கன்னா நல்லா முளப்பு வந்துருந்துச்சு. சரி, இதை அப்படியே நட்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த கரும்போட கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஈரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரம் வருமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேங்க. நம்மளோட செல்லக்குட்டி இந்த செவ்வந்தி பாருங்கள், நிறைய பூத்துருக்குங்க. போன வாரம் நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பூ எவ்வளோ இருந்தது பறித்தோம். அதே மாதிரி இப்போ எல்லா பட்ஸுமே இங்கே பாருங்கள் பூவாகிட்டுருக்குது. இதுக்கு மேலே இங்கே பாருங்கள் கிளைகள் எல்லாமே அந்த வேர்லேருந்து பிரான்ச்சஸ் நிறையா வந்திருக்கு. அதுவும் நல்லா க்ரோ ஆகிட்டே வந்துட்டுருக்குங்க. அதனால் நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா கொக்கோபைட் கொஞ்சம் போட்டேங்க. அதோடு சேர்த்து ஆனியனுடைய வேஸ்டேஜு, வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வேஸ்டேஜெலாம் சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டு தண்ணி விடும்போது அப்போ தான் மக்கி போகும். அதனால தண்ணி விட்டு நான் கொஞ்சம் கிளறி பண்ணிட்டுருக்கேன். அதனால் நல்லாவே வளர்ந்து வருது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் வந்து ஓமவல்லி வச்சுருந்தோம். அதை கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மண்ணெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கப்புறம் செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா புதினா இடையில ஒரு டைம் நான் கட் பண்ணிட்டேங்க. என் வீட்டில் பிரியாணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக புதினா தேவைப்பட்டுச்சு, கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ க்ரோ ஆகிருக்கு. ரொம்ப நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்குங்க. 1 வீக்குள்ளார நிறைய க்ரோத்திங் இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் புதினா தாங்க, அது முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இந்த டப்பில் வந்து நான் முன்னாடி வந்து பால்சம் வச்சுருந்தேன். அதோடு சேர்ந்து ஒரு கிழங்கு வச்சுருந்தாங்க. அதில் வந்து நல்லா வளர்ந்து வந்து ஒரு பூ கொடுக்கும், அழகாக இருக்கும் அந்த பூ. எடுத்து இதில் டப்பில் வைக்கிறது வேஸ்ட்டு. கொஞ்சம் நம்ம நிலத்தில் வச்சோன்னா முன்னாடி இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் பூ கொடுக்கும்போது அழகாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றி வச்சுட்டேங்க. அதனால் இதில் வந்து ஆனியன் வந்து இப்போ பதியம் போட்டு வச்சுருக்கேன். அதாவது ஆனியன் வந்து கொஞ்சம் முளப்பு வந்து கொஞ்சம் இது மாதிரி தாள்லாம் வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து பிடுங்கி நம்ம வேறு இடத்துல நடவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இப்போதைக்கு கொஞ்சம் நாற்று வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த பானையிலையும் இருந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் மண்ணெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் தக்காளி முன்னாடி வச்சுருந்தோங்க, அது வந்து சரியாக வரல. அது நோய் தாக்கம் இருந்ததுனால அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மண்புழு போட்டு மண்புழு உரம் வரட்டுமேங்கிறதுக்காக வந்துட்டு நிறைய மண்ணில் இருந்ததெல்லாம் நான் புழுவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு வச்சுருக்கேங்க. அதனால் இது மாதிரி நிறைய இருக்குது, உள்ளார இன்னும் நிறைய இருக்குது. கத்திரிக்காய் 2 நாள் 1 நாள் விட்டு தான் போதுங்க. எப்படி 1 கிலோ கத்திரிக்காய் கிடைக்கிறோம் அந்தளவுக்கு காய் இருக்குது பாருங்கள். செடி வந்து 10 செடி இருக்குங்க. 10 செடிக்கு மேலேயே போட்டாச்சு. அதனால் தினம் காய் கிடச்சிட்டே இருக்கும் நமக்கு. சாப்பிட முடியாது, நான் பக்கத்து வீட்லேயும் கொடுப்பேங்க. எவ்வளோ தான் நம்மளும் கத்திரிக்காய் சாப்பிடுவோம். ஆனால் ஆக்சுவலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலாம் நாங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வாங்குறதே இல்லை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தையில் வாங்குகிற காய் கசப்பாக இருக்குது, அது பூச்சிக்கொல்லியெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வாங்குறதே இல்லை. இப்போ கத்திரிக்காய் தோட்டம்னு ஒன்று போட்டதுக்கப்புறம் தினம் கத்திரிக்காய் அறுவடையும் பாவக்காய் அறுவடையும் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காய செடி போட்டிருக்கேங்க, கொத்தவரங்காய் செடியும் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு இப்போ தெரியாது. சின்ன நாற்று தான் இப்போ தான் வச்சுருக்குறேங்க. எல்லாமே வெண்டைக்காய் செடி. இது பெருசாக இருந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகக்காய் வந்துங்க, எனக்கு தெரியாமல் தப்பி அப்படியே நின்று போய் வளர்ந்த ஒரு காய். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு மதன்னு வளர்ந்துருக்குது. எனக்கு இது வந்து தெரியல. பாருங்கள், என்னை ஏமாற்றிட்டு நான் தினம் தோட்டத்துக்குள்ளார நடந்துகிட்டே இருக்கேன். என் கண்ணில் படாமல் வளர்ந்துருச்சுங்க. நம்ம எவ்வளோதான் பார்த்து பறித்தாலுங்க எப்படியாவது ஒரு 2-3 காயாவது கத்திரிக்காய் விட்டு போயிடுது. நிறைய பிஞ்சு காயும் இதில் இருக்குங்க. நிறைய பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அடுத்துக்கு எப்பவும் போல் நம்ம வீட்டில் பாவக்காய் தான் நிறையா வருங்களே, அந்த பாவக்காயெல்லாம் எடுத்துடலாம். பாவக்காய் ஒன்று பழுத்தே போச்சுங்க, அது ரொம்ப குட்டியிலே பழுத்துருச்சு. இன்றைக்கி வெண்டைக்காய் எதுவுமே இல்லைங்க. ஒரு 2-3 காய் தான் இருக்கும் போல் இருக்குது. அது இன்னும் பிஞ்சாகவே இருக்குது. அடுத்தது தக்காளி இருக்குதுங்க. இந்த தக்காளியை பாருங்கள், இன்னும் பழுக்கலை.
இன்னும் 2 செடி இருக்குது, அதில் இருக்குங்க, பழுத்துருக்கு, எடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 தக்காளி இருக்குது, அதில் 2 நல்லா செவந்துருச்சு. அது எடுத்துடலாம் இப்போவே. உடஞ்சிருச்சு. இதில் ஒரு 2 தக்காளி இருக்குங்க. 3 தக்காளியில் 1 செவந்திருக்கு, 2 பறிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொத்தில் ஒரு தக்காளி மட்டும் பழுத்துருக்குங்க, அதையும் எடுத்துடலாம். இங்கே ஒரு பாவக்காய் இருக்குங்க, இன்னும் அது கொஞ்சம் பெருசாகும், அதனால் இது எடுக்கலை. அதில் இது பார்த்திங்கன்னா வல்லாரை போட்டிருக்கேன். வல்லாரை வந்து நான் கொல்லிமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க. அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்க பாட்டில் வந்து கொத்தமல்லி இருக்குங்க. கொத்தமல்லின்னா கொஞ்சம் பெருசானா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும். இதில் வெண்டைக்காய் இருக்குங்க, ஒரு 3-4 வெண்டைக்காய் இருக்குது. அது சரியாக வீடியோவில் எடுக்க முடியல. ஒரே செடி தாங்க, அந்த ஒரு செடியிலேயே 4 வெண்டைக்காய் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பானையில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெந்தயக்கீரை எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை மட்டும் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிடலாம், ஏன்னா எல்லாமே வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோமா அந்த தண்டு எல்லாமே நம்மளுக்கு சரியாக இது வைக்க முடியாது, குழம்பு வைக்க முடியாது. ஏன்னா தண்டு இலசாக இருந்தால் தான் அதையுமே சேர்த்து போட்டு நம்ம குழம்பு வைக்க முடியும். அதனால் இதை அறுவடை பண்ணிக்கலாங்க. வெந்தயக்கீரை பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, குளிர்ச்சி. வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நம்மளுக்கு அதிகமாக இது கிடைக்கிறதில்ல. வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா இந்த வெந்தயக்கீரை வந்து அதிகமாக பயிர் பண்ணி அதை அறுவடை பண்ணவே முடியாது. குளிர்காலத்தில் நல்லாவே வளர்ந்து வருங்க. அதனால் இந்த மாதிரி சீசனுக்கு, இந்த மாதிரி குளிர்காலத்து சமயத்துக்கு என்னென்ன காய்கறிகள்லாம் வருமோ, சீக்கிரம் நம்மளால் போட்டு அறுவடை பண்ண முடியுமோ அதெல்லாம் எடுத்து சமைச்சிக்கலாங்க. அதனால தாங்க நான் வெந்தயக்கீரையை சூஸ் பண்ணி வளர்த்தேன். வெந்தயக்கீரை பாருங்கள், ஒரு 2 கட்டுக்கு மேலே வரும். இது போட்ட எல்லா வெந்தயத்தையுமே அறுவடை பண்ணியாச்சு. இது தக்காளி, நம்ம செடியில் பறித்த தக்காளிங்க. அதில் 1 மட்டும் பறிக்கும்போது காயோடு சேர்த்து வந்துருச்சு. ஸோ அதை அப்படியே நான் எடுத்துட்டேன். வெண்டைக்காய் வந்து எப்போவுமே நம்மளுக்கு கம்மியாக தாங்க கிடைக்கும். இன்னும் செடி சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4-5 வெண்டைக்காய் தான் வந்துச்சு. பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி காய் மட்டும் பழுத்த மாதிரி போயிடுச்சுங்க, அது வேஸ்ட்டு. போட்டு பார்க்கலாம், சமையலுக்கு ஆகலைன்னா தூக்கி போட்டுடலாம். அடுத்தது கத்திரிக்காய். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நிறையாவே கிடச்சிருக்குது இன்றைக்கி. இந்த தடவை வந்து கத்திரிக்காய் நிறையாவே இருக்குது. இது நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்மளுக்கு அறுவடைக்கு கிடச்சிருக்க காய்கறிங்க. இந்த தடவை கோவக்காயினை ஏமாற்றிடுச்சு, கோவக்காயை வரல, பூ தான் விட்டுருக்கு. நம்மளுடைய வீட்டு கார்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன அளவு தான் இருக்குங்க. நிலப்பரப்பு ரொம்ப கம்மி தான் தோட்டத்துக்காக விட முடிஞ்சது. அதனால தான் தொட்டி செடி வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி நான் வளர்த்துட்ருக்கேன். இதுலேயே இன்க்ளூடிங் போரும் ஒரு கார்னரில் போட்டிருக்கேன். அடுத்தது சின்ன சின்ன பூச்செடிகளும் கார்டனுக்கு வெளியில், அதாவது காம்பவுண்டுக்கு வெளியில் வளர்த்துட்ருக்கேங்க. பூக்கள்லாம் பிடிக்காதவங்க யாருங்க இருக்க முடியும்? அதனால தான் எல்லா வகையான செடியும் நான் நட்டு வச்சிடுறதுங்க. எந்த பூச்செடி கிடைச்சாலும் அதை முன்னாடி நட்டு வச்சிருவேன் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில். அது பூ கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. உங்களுக்கு கார்டன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.